ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.4 என்ன கொடுத்துருக்காங்க? P of x is equal to 4x² minus 3x plus 2x³ plus 5. இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. மற்றும் Q of x is equal to x² plus 2x plus 4 எனில் P of x plus Q of x என்னன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க, ரெண்டு பல்லுறுப்பு. முதல்ல இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பல்லுறுப்புக்கோவை திட்ட வடிவத்துல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். திட்ட வடிவம்னா என்ன? ஒன்று ஏறு வரிசையில படி இருக்கணும், இல்லைன்னா இறங்கு வரிசையில அதனுடைய படியை அரேஞ்ச் பண்ணணும். இப்ப பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 1 படி 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க படி இல்லை. அப்ப முதல்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் 2x³, அதை முதல்ல எழுதிக்கிறணும் திட்ட வடிவத்துல. 2x³ முதல்ல எழுதிக்கிறணும். அடுத்து x³ அடுத்து என்னது? x² எழுதிக்கிறணும், 4x². அடுத்து -3x, அடுத்து 0 எழுதியாச்சு. ஆர்டரா எழுதியாச்சு, திட்ட வடிவத்துல எழுதியாச்சு. ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை அவங்களே திட்ட வடிவத்துல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே x² + 2x + 4ன்னு போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. கூட்ட சொல்லும் பொழுது ஒத்ததை கூட்டணும், ஒத்த உறுப்புகளை கூட்டணும். இங்க 2x³ இருக்கு, இங்க இருக்கா x³ டேர்ம் இல்லை. ஸோ முதல்ல அந்த 2x³ அப்படி இருக்கும். அடுத்து 4x² இருக்கு, இங்க x² இருக்கு. அப்போ ஒரு x² அர்த்தம் 4 + 1 5x² போட்டு x² டேர்ம் ரெண்டாவது படி இருக்கதா கூட்டியாச்சு. அடுத்து x டேர்ம் வரும், -3x + 2x, -3 + 2ங்கிற -1x. ஓகே. அடுத்து மாறிலி ரெண்டையும் 5 + 4 9. அவ்வளவுதான். ஒத்த உறுப்புகளையா கலெக்ட் பண்ணி கூட்டியோ கழிச்சோ போட்டுற முடியும். ஓகேவா? P of x plus Q of x என்பதும் ஒரு பல்லுறுப்புக்கோவையே என்பதை காணலாம். இரு பல்லுறுப்புக்கோவையை கூட்டினாலும் கிடைக்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை. எனவே இரு பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதலும் ஒரு பல்லுறுப்புக்கோவையே அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் நமக்கு இருக்குது.